ஓம் சரவண பவ. ஆன்மீக அன்பர்களே, முருக பக்தியின் ஆழத்தை உணர வைக்கும் இந்த தெய்வீக பயணத்தின் 33ஆம் நாளில் நாம் பார்க்கப் போகும் ஒரு முக்கியமான உண்மை. முருகனை உண்மையாக வழிபடும் பக்தர்களின் அடையாளம் என்ன? பக்தர்களே, முருகனை வழிபடுவது வெறும் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றுவதோ அர்ச்சனை செய்வதோ மட்டும் அல்ல. உண்மை பக்தி என்பது உள்ளத்தின் நிலையே. முருகனை உண்மையாக நேசிக்கும் பக்தரின் மனதில் முதல் மாற்றமாக ஏற்படுவது மனதில் உள்ள அகந்தையின் குறைவே. பக்தர்களாகிய நம் மனதில் ஏற்படும் நான் என்ற எண்ணம் மெதுவாக குறைந்து முருகன் அருள் என்ற நம்பிக்கை பக்தர்களாகிய நம் மனதில் பெருகத் தொடங்கும். முருக பக்தர்களின் இன்னொரு அடையாளம் மன அமைதியே. நம் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அவர்கள் உள்ளத்தில் ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கும். என்றும் முருகன் என்னுடன் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை முருக பக்தர்களுக்கு தைரியமாக மாறும். உண்மை பக்தி கொண்டவர்களின் வார்த்தைகள் மனம் மென்மையாக மாறும். செய்யும் செயல்கள் கருணையுடன் நிரம்பும். அவர்கள் யாரையும் காயப்படுத்த மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் உள்ளத்தில் முருகனின் அருள் ஒளி எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும். பக்தர்களே, முருகனை உண்மையாக வழிபடும் பக்தர்களின் வாழ்க்கையில் வெற்றி வந்தாலும் பெருமை கொள்ள மாட்டார்கள். தோல்வி வந்தாலும் தளர மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் அனைத்தையும் அறிந்து இருக்கின்றார்கள், இவை அனைத்தும் முருகனின் திட்டமே என்று. இதுவே முருகன் மீது பக்தர்கள் வைத்து இருக்கும் உண்மையான பக்தியின் மிகப்பெரிய அடையாளம். பக்தர்களின் சூழ்நிலை மாறினாலும் நம்பிக்கை ஒரு பொழுதும் மாறாத மனமே. முருகனை வணங்கும் பொழுது பக்தர்களின் வாழ்க்கையில் இந்த நிலை வந்தாலும் அவர்களின் எண்ணங்கள் தூய்மையாகும், பேச்சு இனிமையாகும், வாழ்க்கை திசை தெளிவாகும். இறுதியில் அவர்கள் உணரும் உண்மை, முருகனை தேடி சென்ற பயணம் அவர்களையே மாற்றி அமைத்துவிட்டது என்பதே. ஆகவே பக்தர்களே, முருகனை வழிபடுங்கள். ஆனால் பயத்தால் அல்ல, அன்பால். அப்போது முருகன் தரும் மிகப்பெரிய வரம் வெளி உலக வெற்றி அல்ல, உள்ளத்தின் அமைதி. முருகன் அருள் எப்போதும் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தட்டும். ஓம் சரவணபவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.